அடுத்தது இவங்களுடைய மண் பாண்டங்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நம்ம பாட்டரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீப் ரெட் ஸ்லீப் அண்ட் பிளாக் பெயிண்டிங்ஸ். அதாவது அவங்களுடைய அந்த பானை வடிவம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் கலரில் ஒரு மாதிரி ரெட் ஸ்லீப்பும் ஒரு பிளாக் பெயிண்டிங்ஸ் மாதிரி இருக்கும். டிஷ் ஆன் ஸ்டாண்ட்ஸு, ஸ்டோரேஜ் ஜார்ஸ்னால் எல்லாம் வந்து சேமிக்கக்கூடிய ஒரு ஜாடிகளாக இருந்துச்சு. இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெர்ஃபோரேட்டட் ஜார்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, துளையிடப்பட்ட ஜாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. துளையிடப்பட்ட ஜாடிகள்ங்கிறது எதுக்குன்னா, இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு. சேமித்து வைக்கிறதுக்காகனா ஃபெர்மெண்டட் ஆல்கோஹால் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை பதப்படுத்துறதுக்காகவே அவங்க ஜாடிகள் பெர்ஃபோரேட்டட் ஜார்ஸ். இது 2022 ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு. எப்படிப்பட்ட ஜாடிகள் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓகேவா. அதே மாதிரி பெயிண்டட் மோட்டிவ்ஸ்னால் அவங்க வந்து பீப்பிள் லீவ்ஸ், அரச இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி மயிலிறகை வச்சு நம்ம எழுதுவோமோ அதே மாதிரி அரச இலைகள் வச்சு அவங்க வந்து மோட்டிவ்ஸு, டிசைன்ஸு, அதே மாதிரி அவங்களுடைய இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ்ஷு தோலில் இருக்கும்ல, ஃபிஷ்ஷு உடம்புல இருக்கிற அந்த ஸ்கேல்ஸ் எப்படி அந்த உடம்புல இப்படி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் டிசைன்ஸாக அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னொன்று இவங்களுடைய யூஸ் பண்ண மெட்டல்ஸ்னால் உலோகங்கள். என்னென்ன உலோகங்கள் அவங்க பயன்படுத்தினாங்க, முக்கால்வாசி அவங்க யூஸ் பண்ண. நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்போ நம்ம எந்த ஏஜில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து எதில் இருக்கோம், இன்டர்நெட் ஏஜில் இருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த காலத்தில் அவங்க எதில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான்ஸ் ஏஜ். ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன்னாலே என்னது, பிரான்ஸ் தான் வெண்கல காலம். ஓகே, வெண்கல காலம் அப்படிங்கிறது அர்த்தம். அவங்க காப்பர் யூஸ் பண்ணாங்க, பிரான்ஸ் யூஸ் பண்ணாங்க, சில்வர் யூஸ் பண்ணாங்க, கோல்டு யூஸ் பண்ணாங்க, எல்லாமே யூஸ் பண்ணாங்க. பட் கோல்டு யூஸ் பண்ணாங்க, அதிகமாக அவங்க யூஸ் பண்ணது காப்பரும் பிரான்ஸும் தான். இதில் ரொம்ப முக்கியமானது அயன் அவங்களுக்கு தெரியாது. இரும்புங்கிறது அவங்களுக்கு தெரியாத ஒன்று. ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயம், மருத்துவத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மருத்துவத்தில் கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு வந்து கட்டில், CUTTLE என்ற கட்டில் என்ற ஒரு மீனின் எலும்புகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த மீனோட எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலும்பை வந்து பயன்படுத்தி மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது அவங்களுடைய ரொஹரி சட், அதாவது இது என்னென்னு கேட்டிங்கன்னா டூல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ரொஹரி செட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. செட்டுங்கிறது டூல்ஸுன்னு தான் அர்த்தம். அதாவது டூல்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அவங்க வந்து அந்த செட்டுங்கிறது என்னென்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க. அதுங்கிறது பாறைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபைனாக பொடியாக்கி அதிலேருந்து வந்து துண்டாக ஆக்கி அவங்க வந்து அதிலேருந்து வந்து டூல்ஸை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகே, அந்த டூல்ஸ் எதுக்காகனா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பிளேட்ஸு, ஆக்ஸு, எல்லாம் கோடாரி, அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு பேர் தான் இந்த ரொஹரி செட். இந்த ரொஹரிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால தான் அதை ரொஹரி செட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இன்னொன்று அவங்க வந்து இப்போ நம்ம வந்து படிக்கல் யூஸ் பண்ணுவோம், இப்படி ஹெக்ஸகான் ஷேப்பில் இப்படிலாம் படிக்கல் யூஸ் பண்ணுவோம். அவங்க படிக்கல் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே கியூபிக்கலாக இருக்கும். ஓகே, இப்படி ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. பைனரி ஆப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பைனரி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. 2, 4, 8, 16, 32ன்னு சொல்லிட்டு ரவுண்டாக அப்படியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய